அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நம்ம அக்ஷயா ஃபேஷன் டெய்லர்ஸ் தூத்துக்குடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி தைச்சி நம்ம கடையிலேருந்து ரெடி ஆகி போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதுக்கடையில் ஒரு குட்டி குட்டி டிப்ஸும் நான் சொல்கிறேன். இதை பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது ஸ்லீவ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி எட்ஜில் ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றி போட்டு அடிக்கணுன்றதுக்காக டைரெக்டாக அப்படியே வச்சு அந்த ஒயிட் கலர் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி மாற்றி போட்டு அடிச்சிருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி அதில் குட்டியாக பைப்பிங் அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அது மேலே லைனிங்கை வச்சு நம்ம தச்சு மாற்றி போட்டு அடிக்கும்போது ஃபைனல் லுக்கில் ஒரு பைப்பிங் போட்டு நம்ம ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் ப்ளவுஸ், அந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ பெரிய பார்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்படி கொடுக்குறதே அவங்க குட்டி பார்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைனலில் பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. தென் பேக்கு அடுத்தது ரெடி பண்ண போகிறோம். அதில் அவங்க போட் நெக் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் க்ளோஸ் நெக்கில் வருது. சென்டரில் ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, இது என்னென்னா பேக் ஓப்பன் ப்ளவுஸ் அப்படின்றதுனால லைனிங் ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருக்கேன். பட்டு நம்ம ரெடி மேலே உள்ள அந்த துணியை நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாகவே ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் பேக் ஓப்பனுக்கு கட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஓரத்தை எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி ரெடி பண்ணி நம்ம வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் பார்ப்போம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம தைச்சாலே மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், உள்ள அந்த அதாவது உள் பாகத்தில் பிசிறு தெரிகிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஃபைனல் லுக் நல்லா கிடைக்கும் அப்படின்றது நம்ம அபிப்பிராயம். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டாலும் கப் ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. இழுக்காமல் தைச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த கப் ஷேப் அமுங்கிக்கிட்டு என்ஹான்ஸாக இல்லாமல் அந்த மாதிரி வராது. ஸோ நீங்கள் நல்ல நீட்டாக அப்படி லூஸ் கொடுத்து அடித்து மேலே உள்ள துணியும் அட் த சேம் டைம் கீழே உள்ள துணியும் ஒன்று போல் வர்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல என்ஹான்ஸ்டாக வரும். மோஸ்ட்லி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னாலே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம அப்படியே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடைசி ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் கப் ஷேப் என்ஹான்ஸாக வராது. ஸோ என்ன ஆகும்னா நார்மல் சட்டை சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி வந்துடும். பட் நம்ம சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணும்போது சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. உள்ளே உள்ள துணி எது வெளியே உள்ள துணி எதுன்னே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக வரும். நான் ஒன்றுமே பண்ணல, அப்படி எடுத்து தச்சு வச்சுருக்கேன் உங்கள் முன்னாடி. எவ்வளோ அழகாக என்ஹான்ஸாக அந்த ப்ளவுஸ் ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்திருக்குன்னு பாருங்களேன். தென் இப்போ கீழே கொடுக்குற பட்டிங்க, இப்போ இதுலேயும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதிலேயும் கொஞ்சம் மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம்னாலும் அந்த ஃப்ரண்ட் கப் ஷேப்பில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். என்ன இது குட்டி ப்ளீட் அதில் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே? இது எதுக்காக இந்த ப்ளீட், இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த ப்ளீட் நான் ரெடி பண்ணுறேன். நான் ரெடி பண்ணுறது இப்படி தாங்க. ஸோ அது சில ப்ளவுசஸில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அப்படி எல்லா இதுலேயுமே நமக்கு அப்படி பர்ஃபெக்டாக கிடச்சிராது. நம்மளும் ஒரு சின்ன முன்ன பின்ன பண்ணும்போது தான் அதுக்கு தக்கன ப்ளவுஸஸ் சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் இதாங்க ஃபாலோ பண்ணுறேன். இந்த ட்ரிக்கையும் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட் இப்போ நம்ம வச்சு மாற்றி போட்டு அடிச்சிட்டோமா, இது எதுக்காகன்னு பாருங்கள். இப்போ கீழே உள்ள பட்டி பிரச்சனை இல்லை, ஒன்று போல் வந்துடும். பட் அதுக்கு மேலே நம்ம கப் ஷேப் இருக்குது. அந்த கப் ஷேப் நல்ல நம்ம வளைவாக விரித்து வச்சுருக்கோம். அது நல்ல சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நம்ம மடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மேலே உள்ள துணி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம இழுத்து வச்சு தைக்கும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கு அந்த பிரின்சஸ் கட் அழகாக கிடைக்காது, அது ஷேப் இல்லாமல் கண்டிப்பாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ப்ளீட். இப்போ நான் உள்ள ப்ளீட் கொடுத்து தைச்சிருக்கேன், வெளியே ஏதாவது கரெக்ஷன் தெரியுதான்னு பாருங்கள். தெரியாது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தாங்க ப்ளவுஸோட அவுட்லுக் சூப்பராக வரும். ஸோ அந்த ஒரு சில இதில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வெளியே ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், கொஞ்சம் இந்த பல்ஜாக ஏதாவது அசிங்கமாக தெரியும், அப்படிலாம் இல்லை. சூப்பர் ஃபினிஷிங்காக வரும், அதுக்கு நான் கேரண்டி. பாருங்கள், நேராக வைக்கும்போது நீட்டாக இருக்கா. அட் த சேம் டைம் நம்ம அப்படி கர்வாக வளைக்கும் போது பாருங்கள் மேலே உள்ள கப் ஷேப்புக்கு ஏற்றாப்புல. ஏன்னா நம்ம ப்ளவுஸை போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது அந்த பட்டியால் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது. ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தக்கன நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளவு நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த லைனில் ஏதாவது உங்களுக்கு பிசிறு தெரியுதா? எதுவுமே தெரியாது. இந்த ட்ரிக்கையும் லைட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சில ப்ளவுசஸ் கொஞ்சம் நல்லா பல்ஜாக இருக்கணும், கப் ஷேப் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஃபைனல் லுக் சூப்பராக வரும். ஓகேங்களா? இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஏதாவது நம்ம தூக்கி வைக்கிறோம், ஏதாவது பண்ணுறோமா? இல்லை, நீட்டாக அதுவே சூப்பராக வந்துடுது. இதனால் என்ன ஆகும்னா 30 சைஸில் இருந்து 42 சைஸ் வரைக்கும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அவ்வளோ சூப்பராக கப் ஷேப் என்ஹான்ஸ்டாக சூப்பராக நம்ம தைக்கலாம். ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டராக வந்துடும். தென் இப்போ லாஸ்ட்டாக
நம்ம இப்போ ப்ளவுஸை முடிச்சாச்சு. சைடு அட்டாச் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் ரெடி. சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி தாங்க அன்ஈவனாக வரும். எல்லாருக்கும் ப்ராப்பராக நம்ம கட் பண்ணுறதுல ஒன்று போல் கிடச்சிராது. எப்படியாவது முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரதான் செய்யும். நம்ம அதை கணக்கு பண்ணி நீட்டாக ஒன்று போல் வச்சு நமக்கு ஷோல்டர் அளவு அண்ட் ஆம்ஹோல் அளவு அண்ட் இடுப்பளவு இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி அதை கணக்கு பண்ணி தேவையில்லாத லைன் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. வந்துட்டு பார்த்தீங்களா? நீட்டாக வந்துட்டா? நம்ம பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாங்க ப்ளவுஸ். இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஓகேங்களா? ஃபைனல் லுக் சூப்பராக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் அளவு ப்ளவுஸோட அளவை வச்சு சைடு எல்லாமே பிடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ப்ளவுஸ் ரெடி. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்லாம் நம்ம யூஸ்வலாக தைக்கிற ப்ளவுஸஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம தைக்க வேண்டிய சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி தைச்சோம்னா ப்ளவுஸ் சூப்பராக வரும். இதை வந்து கிராப் டாப் சோலியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த ப்ளவுஸ்க்கு கூட. ஓகேங்களா? சேம் ரெண்டுமே ஒன்று தான். ப்ளவுஸுக்குன்னா நம்ம வந்து 14.5 அல்லது 15 வைப்போம். க்ராப் டாப்க்கு அப்படின்ற போது ஒரு 16, 17 வைக்க வேண்டியது இருக்கும். ஆம் ஹோல்லாம் பாருங்களேன், அந்த ஜாயிண்ட்லாம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த நீட் லுக்லேயே தெரியும் ப்ளவுஸ் சூப்பராக தான் வந்திருக்கும். நம்மளே கணிச்சிடலாம். ஸோ உள்ளேயும் பாருங்கள், எந்த பிசுறுமே இருக்காது. ப்ளவுஸை பார்க்கவே போடணும் அப்படின்ற கஸ்டமரோட ஒரு ஈகர் அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீட்டான பர்ஃபெக்டான 30 சைஸ்லேருந்து 42 சைஸஸ் வரைக்கும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நல்ல கப் ஷேப் என்ஹான்ஸாக சூப்பராக ரெடி பண்ணி தர்றதுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பரை அக்ஷயா ஃபேஷன் டெய்லர்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.